name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Praise God. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Hallelujah. சங்கீதம் 132, Psalm 132 verses 1. சங்கீதம் 132:1. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சங்கீதத்தை சாலமோன் தன்னுடைய மகனாகிய சாலமோன் எழுதினார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I believe that Solomon wrote this Psalms. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு ஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையின் கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆமென். ஆணையிட்டு பொருத்தனை பண்ணாங்க. என்ன ஆணை, என்ன பொருத்தனை அப்படின்னா, என் கண்களுக்கு உறக்கத்தையும், ஆமென், என் கூடாரத்துக்குள் நான் என்ன பண்ணுவதில்லை, பிரவேசிப்பதும் இல்லை என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தங்கும் வாசஸ்தலத்தை, தேவனுடைய ஆலயத்தை நான் உருவாக்காமல் ஏற்படுத்தாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், என் வீட்டுக்குள்ள போக மாட்டேன். தாவீது சொல்றான், unless God rests in the house of God, I will not rest. ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ளாக அவர் ஸ்தாபிக்கப்பட்டு அவர் வாசஸ்தலத்துக்குள்ளே இளைப்பாறவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. Praise God. தொடர்ந்து வாசிப்போமா? இதோ நாம் எப்பாப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அவருடைய வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி பிரவேசிக்கணும் அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள? பிரவேசித்து அவருடைய வாசஸ்தலத்துக்குள் அவரை பணிவோம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் உன் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆணையிட்டு சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உருவாக்குற வரையிலும் என் கண்களுக்கு என்ன கிடையாது, உறக்கம் கிடையாது, என் கூடாரத்திற்குள் நான் பிரவேசிக்க மாட்டேன் என்று ஆண்டவருக்கு அவன் ஆணையிட்டு கொடுத்தவுடன் ஆண்டவர் அவனுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுவேன், உன்னையும் உன் பிள்ளையையும் உன் பிள்ளையின் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் என்றென்றைக்கும் நான் நிலைப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர் உன் கர்ப்பத்தின் கனியை நான் மேன்மைப்படுத்துவேன். இதை நான் உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன். நீ ஆண்டவருக்கு ஆணையிட்டா ஆண்டவர் உனக்கு ஆணையிட்டு சொல்றாரு, உன் சந்ததியும் உன் சந்ததிக்குள் வருகிற சந்ததியும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசையை நான் வைப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்.
தாவீதுடைய வாஞ்சை, அப்பா உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை, உம்முடைய கூடாரத்தை நான் ஏற்படுத்தணும் ஆண்டவரே. நீங்க வந்து என்ன பண்ணணும், அதுல வாசம் பண்ணணும். God, I want you to come and dwell. I want to make a house for you. ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். This is the desire of God. இதுதாங்க தேவன், யெகோவா தேவனுடைய வாஞ்சையே மனுஷனோடு என்ன பண்ணணும், அவரு வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு, அவருடைய ஏக்கம். ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் book to book ends. இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த புத்தகத்தின் முடிவு வரையிலும் அவர் ஆதியாகமத்திலே தேவன் ஜெயங்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்லுகிறது, 21ஆம் அதிகாரத்துல தம்முடைய பிள்ளைகளோடு அவர் வாசம் செய்ய வேண்டும். வசனம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். You must know the desire of God. ஆண்டவருடைய வாஞ்சை என்னன்னு உனக்கு தெரியணும். ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய கனவு. It is not about my dreams and desires. It is about fulfilling the desire of God. தாவீது ரொம்ப ரேரான ஒரு ஆளுங்க, 1000 ஒருவன். The desire in his heart, the desire in his heart is to see the presence of God being established in the house of God. தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய வாழ்நாட்களிலும் தன்னுடைய சந்ததியிலும் அவருடைய பிரசன்னம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய தரிசனம், அவனுடைய தாகம். இதுவே அவருடைய தாகமாகவும் இருக்கிறது. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்களாம், கெம்பீரிப்பார்கள். நல்ல ஒரு கம்பீரமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. தேவன் வாசஸ்தலம் ஸ்தலம், அதுல தேவனுடைய ஜனங்களும் ஆசாரியர்களும் நீதியையும் ரட்சிப்பையும் தரித்து கெம்பீரித்து மகிழ்வார்கள். ஆமென். ஹalleluya. 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 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். யாருக்காக? என் பிரசன்னத்துக்காக வாஞ்சையா தாகமா தேடுற அந்த தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், அவருடைய தரிசனமும் அவருடைய தாகமும் அவருடைய பிரசன்னத்தை நீ விரும்பினால் ஆண்டவர் உனக்காக சில காரியங்களை செய்வாராம், உன் சந்ததிக்கு. ஆமென். ஹalleluya. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தாவீதுனுடைய வாஞ்சை தேவ பிரசன்னத்தை பூமியில இறக்கி வைக்கணும், வானத்தையும் பூமியும் ஒன்றாக்க வேண்டும் என்கிற அந்த இருதயத்தின் வாஞ்சையும் நோகமும் ஆதங்கமும் ஆவலும் இயேசுவை கொண்டு வருகிறது பூமியினுள். அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை. யாருக்கு? இயேசு மேசியா. தாவீதுனுடைய ஆணையில இயேசு வருகிறாருங்க. The messianic revelation of Christ, மேசியாவின் வெளிப்பாடு. இவனுடைய தாகமும் வாஞ்சையும் தேவன் உள்ள வரணும். ஆண்டு சொல்றாரு, தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் என்ன பண்ணுவேன், முளைக்க பண்ணுவேன். யாக்கோபு யூதாவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்றான். யூதாவிலிருந்து ஒரு அடிமரத்திலிருந்து ஒரு கொம்பு எழ பண்ணுவேன். ஆமென். அங்கிருந்து ஒரு கொம்பு துளிர்க்கும். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை, 18ஆம் வசனம், உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். உன் கிரீடம் பூக்கும். ஆமென். இருதயத்தில் தேவ பிரசன்னத்தை நீ வாஞ்சித்து தேவ பிரசன்னத்தை நீ தேடினால், தாவீது சொல்றான், மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது.
if you are a seeker of his presence, if you are an agent of establishing his presence on earth, அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவனாயும் அவருடைய பிரசன்னத்தை பூமியிலே கொண்டு வருகிற நீ பிரஜையாகவும் இருந்தால் தேவன் உன் பெயரில் ஆணையிட்டு கொடுக்கிறார். உன்னுடைய ஆணையின் நிமித்தமாக கர்த்தர் உன் குடும்பத்தில் உன் சந்ததியில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமும் மகத்துவமாக இருக்கும். Are you a seeker of God's presence? தேவ பிரசன்னத்தை தேடுகிற மனுஷனா நீ? Hallelujah. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு பூரணமாக இருக்கும். fullness of joy. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நிலைத்திருக்கிறோம். நான் உன்னிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த பாரம் எருசலேமை என்றென்றும் தம்முடைய தங்கும் வாசஸ்தலமாக கர்த்தர் என்ன பண்ணாரா? எங்க நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும் ரொம்ப ஆசையா இருக்கிறோம். ஆண்டவர் பூமிக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறார். பூமியில வந்து நம்ம கூட வாசமா இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் தாகமும் வாஞ்சையும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Revelation 21:3 says, for behold, amongst the people is the dwelling place of God. தேவன் தங்கும் வாசஸ்தலம் எங்க இருக்குதா? மனுஷர்கள் நடுவிலே. இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்கள் கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். You want to be with God? The maker of heaven wants to be with you. நீ தேவனோட இருக்கணும்னு வாஞ்சையா இருந்தா தேவன் உன் கூட இருக்கணும்னு வாஞ்சையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. 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 சியோனை அவர் என்றென்றும் ஸ்தாபித்து அதில் அவர் வாசமாய் இருக்கிறார். அவர் நேசிக்கிற இடம் சியோன வாசம். எருசலேம் மேல கழுகு போல மேல போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதப்படி போல இருக்கும். பார்க்கறது எப்படி இருக்குமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய சிங்காசனத்தில் இருக்கணும்னு நினைக்கலையா, பாதப்படியில வந்து இருக்கிறோம் நினைக்கிறாரா? ஏழு காரியங்களை சொல்றான். நான் இப்படி இருந்தேன், அப்படி பென்யமின் கோத்திரத்தின் உடையவன், நான் எல்லா சகல காரியங்களையும் வசனங்களையும் வாக்கியங்களையும் பழைய ஏற்பாடின் நியாயப்பிரமாண நியமனங்களையும் வாசித்தவன். அப்புறம் சொல்றான், அவளை எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணேன். கமாலியல் பாதப்படியில் இருந்து பெரிய விஷயம் இல்லை, இப்ப நான் இயேசுவின் பாதப்படியில் இருக்கிறேன். Being in the presence of God, தேவ பிரசன்னத்தில் இருப்பது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போகின என்று விளம்பினது. ஆண்டவரே அவருடைய விரலை எடுத்து நம்முடைய கண்ணீர் யாவையும், ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அதுக்கு பிறகு யாரும் இல்லையா, தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம்
துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போகின என்று விளம்பினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முந்தினவைகள் ஒளிந்து போகின. முந்தினவைகள் 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 ஒளிந்து போகின. தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. பிறகு அந்த கூடாரம் தான் தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. It became the tabernacle of David. Are you building a tabernacle? உன் வாழ்க்கை தேவனுக்கு ஒரு கூடாரத்தை கொண்டு வருகிறதா? Is God dwelling in your tabernacle? It was called the tabernacle of David. எவ்வளவு அவனுக்குள்ள வாஞ்ச ஆண்டவர் மேல இருக்குன்னு சொல்லி நான் தாகமோட பிரசன்னத்திற்கு தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. ஆமென். ஹalleluya. தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி போடு தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருகே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருகே. ஈசோ புல்லால் கழுவு இன்றே சுத்தமாவோ. ஈசோ பினால் கழுவு இன்றே சுத்தமாவோ. புரைகின்ற பனி போல வெண்மையாவுமையா உம் திரு வார்த்தையினா. புரைகின்ற பனி போல வெண்மையாவுமையா உம் திரு மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருகே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருகே. நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ தேவ பிரசன்னம், ஓ கூடாரமாகட்டும், எங்க துதி உமக்கு கூடாரமாகட்டும். துதிகளின் நடுவே வாசமாயிருப்பவரே. Oh, you are enthroned in the praises of your people. You are enthroned in the praises of your people. Thank you Lord. Thank you Father. ஆவியானவரும் அப்படியே சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களாக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தையை இன்னதென்றும் அறிவார். ஆவியானுடைய ஏக்கமோ இயேசு கிறிஸ்துவினுடைய ஏக்கமும் சர்வ சிருஷ்டிகளுடைய பெருமூச்சும் ஏக்கமும் எல்லாருடைய ஏக்கமே தேவனும் மனுஷனும் ஒன்றாக வேண்டும். ஆமென். ஹalleluya. இந்த ஒரே விஷயம் தான் மனுஷனுக்கு மகிழ்ச்சியும் பூரண சந்தோஷத்தையும் நிறைவையும் மகிழ்ச்சி சமாதானத்தை கொடுக்குங்க. வேற எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் இந்த இடத்தை ஏதாகிலும் பூர்த்தி செய்ய முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீங்க எத்தனை வீடு வேணாலும் வாங்கலாம், எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம்,
உங்க பாய் ஃப்ரெண்டாலையும் அதை பூரணப்படுத்த முடியாது, உங்க கேர்ள் ஃப்ரெண்டாலும் பூரணப்படுத்த முடியாது. நீங்க எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் அந்த நிறைவு உங்களுக்குள்ள வராது. அந்த அரிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அரிப்பை அழிக்க முடியாது. ஆமென். nobody can scratch that itch. ஏன்னா ஆண்டவர் மாத்திரம், ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற அந்த ஆனந்தமும் அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு பூர்ண மகிழ்ச்சியும் பூர்ண சந்தோஷம், பூர்ண அதுதான் பரிபூரணம். தேவ பிரசன்னம் இல்லாம வேற எதை ரீப்ளேஸ் பண்ணாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவரே அழிச்சிருவார் நம்ம வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். ஆண்டவர் அதை அழித்து விடுவார். நீ என்னுடையவன், ஆமென், நான் உன்னுடையவன், நீ என்னுடையவன். I am my beloved's and my beloved is mine. நான் என்னுடைய நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். இந்த நேசர் நடுவுல எந்த நேசர் உள்ள வந்தாலும் பொறி நிக்காது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. மகிழ்ச்சியை நமக்கு பிடிக்க முடியாது. ஆண்டவரை தவிர நம்ம வாழ்க்கையில எதை கொண்டு வந்து அதற்கு பதிலாக கொண்டு வந்தாலும், ஆண்டவரை முழுமையா நீங்க ருசி பார்த்து ஆண்டவரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முழுமையாய் நீங்கள் இழுத்து கொண்டால் மாத்திரம்தான் அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாகவும் அந்த திருப்திக்குள்ளாகவும் அந்த சமாதானத்துக்குள்ளாகவும் அந்த நிலையான மகிழ்ச்சிக்குள்ளாகவும் இருக்க முடியும். ஆமென். தாவீது ரொம்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி அந்த ஆண்டவருடைய தரிசனத்தையும் ஆண்டவருடைய ஏக்கத்தையும் ஆண்டவருடைய கனவையும் நிலைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சித்த ஒருவர் ரொம்ப 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 ரேரான ஒரு பர்சன். was a very rare few. நான் நம்புறேன் இந்த சங்கீதத்தை 132 சாலமோன் எழுதினார். சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவர் பண்ற ஜபத்தை பாருங்களேன். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்குள் தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. ஆமென். உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் உமது நன்மையிலே மகிழ்வார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இத சொல்றது யார் தெரியுமா? இத சொல்றதே ஒரு ராஜா தான். இத சொல்றது தாவீது ராஜாவுடைய சந்ததியில் பிறந்த சாலமோன். தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார். அப்பா பேரை யூஸ் பண்றாங்க. அப்பா ஒரு லெகசி விட்டு போயிருக்காரு பிள்ளைக்கு. தேவனுக்கு ஒரு ஆணையிட்டு அதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவருக்கு ஆணையிட்டு உடன்படிக்கை செய்தபடினாலே சாலமோனுடைய வாழ்க்கையில அவனுடைய பின்வரும் சந்ததியில அவன் கர்ப்பத்தின் கனிக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்க அப்பா பேரை சொல்லி எங்க அப்பாவின் நிமித்தமாக என் தகப்பனாகிய தாவீது நிமித்தமாக ஆண்டு சொல்ல, உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தமாக. அப்பாக்களே, நீங்க எதை விட்டு போறீங்களோ இல்லையோ, நல்ல ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸை, நல்ல ஆவிக்குரிய சுதந்திரங்களை நீ பண்ற ஜபம் உன் சந்ததிகளை பாதிக்கும். Your influence will affect the generations to come, because Solomon was holding God by the prayer of David. தாவீதுடைய ஜெபத்தினாலே சாலமோன் தேவனை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். Give your children something to hold on. May your prayer be some for your generations to hold on. உன் சந்ததி பிடிச்சு ஜெபிக்கிறதற்காக தேவ சமூகத்தை தேடும் பொழுது உன் சந்ததி அதை நிற்க முடியாக, அதை பிடித்து தேவனை கேட்க முடியாக, உன் ஜெபம் தாக்க முடியாதாக இருக்கட்டும். உன்னுடைய வாவலும் உன் வாஞ்சையும் அப்படிப்பட்டதாய் தேவ பிரசன்னத்தை நாடுகிற உன்னுடைய வாழ்க்கையில உன் சந்ததியை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உன் சந்ததியை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உன் சந்ததியை, உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அவர் சொன்னாரு, இப்போது மாத்திரம் இல்லடா, என்றென்றும் நிலைப்படுத்துவேன். Forever I will establish, forever that person that longs for my presence, என் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற வாழ்க்கையினுடைய வீட்டை நான் கட்டுவேன். ஆமென்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம் பண்ணின முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். Oh, I want to remind you, God. I want to remind those promises that you have made to our forefathers. Please forsake me not. தாவீது கருணமா கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை, அழகான பாடல், அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். ஆமென். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது the presence of God came as a fire. அக்கினியாக இறங்கினது தேவ பிரசன்னம். நீ ஜெபம் பண்ணும் பொழுது அக்கினியின் தேவ பிரசன்னம் இறங்கும். ஆமென். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உமாவியை ஊற்று, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையால் நிறைத்து என்னை நிறைத்து என்னை ஆளுக. சாலமோன் இப்படிதான் பாடியிருப்பான் போல இருக்கு. வாரும் தூய, நல்ல கைகளை உயர்த்தி என் குடும்பத்துல வாங்க ஆண்டவரே, என் சபையில வாங்கப்பா, என் வாழ்க்கையில வாங்கப்பா. நத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையா என்னை நிறைத்து, ஓ நீராளுகை. ஹalleluya. வாரும் தூய ஆவியே. வாழ்க்கையில் ஆண்டவர் பிரவேசிச்சாலே போதும். ஆமென். நீ துதியோடும் சோத்திர பலிகளோடும் அவர் பிரவேசத்தில், அவர் பிரகாரங்களில் நீர் பிரவேசித்து ஆனந்த துதி பலிகளையும் அவருக்கு நீர் செலுத்தி சகல விதமான காரியங்களை கர்த்தருக்கு நீ கொடுத்து சொன்னார். ஆண்டவர் உன்னை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய கிரீடம் பூக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய கிரீடம் பூக்கும். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை 2ஆம் வசனம், ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்து அக்கினி இறங்குகிறதையும், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆமென். ஹalleluya. தாவீது பேரை சொன்ன உடனே ஆண்டவர் அடி வயத்திலிருந்து பதில் அளிக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாவீது பேரை கேட்ட உடனே உள்ள அப்படியே ஆண்டவர் உள்ளெல்லாம் கலங்குது. அக்கினியாய் நீ பண்ற ஜபம் உன் புள்ள சொல்லி எங்க அப்பா ஜபம் பண்ணாரு ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டு ஆண்டவர் அக்கினியாய் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இறங்கி பதிலளிக்கிறதை நீ காணணும். அப்படிப்பட்ட தாகமும் வாஞ்சியும் இருதயத்தில் இருந்தா கர்த்தர் அதை செய்வார். சந்ததிகள் அதை காணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய சந்ததியிலே நாம் எடுக்கும் தீர்மானங்கள் பின்வரும் சந்ததியை பாதிக்கும். நம்முடைய சந்ததியிலே ஆண்டவருக்காக நாம் எடுக்கிற தீர்மானங்கள் பின்வரும் சந்ததியை, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் உங்கள் சந்ததியில் எடுக்கிற தீர்மானங்கள் உங்கள் பின்வரும் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை காண்பாய். அந்த சந்ததிக்குள்ள ஒரு தாக்கம் இருக்குங்க. ஏன்னா தாவீது கருளின நல்கிருபைகளை கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தாவீதை போல ஆண்டவரை தேடு.
தேவ பிரசன்னத்தை தேடு. நீ எதை செய்தாலும் தேவ பிரசன்னத்தை நீ முன்னிறுத்தி மகிமைப்படுத்தும் பொழுது, தேவ பிரசன்னத்தை நீ ஆராதிக்கும் பொழுது, தேவனை நீ மையப்படுத்தும் பொழுது, உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை மையப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. தாவீது சொல்ற, ஆண்டவரே நீங்கள் உமக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணாமல் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருஷம் ஏன் ஜெபம், நம்முடைய சபை இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையாக தேவ பிரசன்னம் சபையிலே தாபியிருப்பதை ஒரு நிஜமாக மாற்ற வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். இந்த ஆண்டு நம்முடைய சபையில தேவ பிரசன்னம், அவ்வளவு கனமான தேவ பிரசன்னம் நம்முடைய ஆலயத்திலே தாபரித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய வாஞ்சை அப்படி இருந்ததுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் ஆசாரியர்கள் ஊழியம் கூட செய்ய முடியவில்லை, ஆனால் தேவனுடைய அக்கினி மேலிருந்து இறங்குகிறது. ஜனங்கள் பணிந்து குனிந்து விழுந்து கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அற்புத அடையாளம் அதிசயம் நடக்கும். விடுதலை கர்த்தர் கொடுப்பாரு. ஹalleluya. தாவீதை கூப்பிட்டு அவன் கிணறுகளை வாசிக்க சொன்ன பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போனது போல இந்த இடத்திலே ஆராதனையும், இந்த இடத்திலே துதி வீரர்களும், இந்த இடத்திலே இசை மீட்டுகிறவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற பிசாசின் கட்டுகள், வியாதியின் சாபங்கள், ரோகங்களை கர்த்தர் உடைத்து உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் நம்ம உள்ள இருக்கும். இதுதான் என் வாஞ்சை. ஆண்டவரே, எங்க வாஞ்சை ஆண்டவரே, உங்க பிரசன்னம் நிஜமா இருக்கணும், உங்க பிரசன்னம் நிஜமா இருக்கணும், உங்க பிரசன்னம் நிஜமா இருக்கணும். நல்ல செய்தி கொடுக்கிற செய்தியாளர்னால அல்ல, நல்ல பாடுகிற பாடகரனால அல்ல, நல்ல பாடல்கள் வர பல்லவிகளை நான் கேட்ட உடனே நான் உடனே உம்மை ஆராதிப்பேன், அப்படியே அல்ல ஆண்டவரே. ஆராதனை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து அல்ல, என் ஆராதனை உம்மை மகிமைப்படுத்தவும் உன்னை மேன்மைப்படுத்தவும். நாங்கள் கூட்டமாய் கூடி சமூகமாய் தேடி உம்மிடத்தில் வரும் பொழுது, when we are coming as a community of believers to fellowship in your presence, Lord, we will lift you up. உங்க உயர்த்துவோம் ஆண்டவரே. மனுஷனை அல்ல, எந்த ஒரு சுவிசேஷகனையும் அல்ல, எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் அல்ல, எந்த ஒரு பிரசங்கியாளரையும் அல்ல. தேவ பிரசன்னம் இங்க மையமா இருக்கும். நாங்க தேவனை பார்ப்போம். உம்முடைய ஆலயத்தில் உம்மை காண வேண்டும் அப்பா. I want to see you, Lord. I do not want you to go without seeing God. இன்னைக்கு நிறைய பிளாஸ்டிக் விசுவாசிங்க இருக்கிறோம். அஃபெண்ட் ஆயிரோம், உடனே கோச்சிக்கிறோம், சுருக்கு புருக்கு. ஏன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தியாலஜியன்ஸ் சொல்றாங்க பிளாஸ்டிக் பிலீவர்ஸ். பிளாஸ்டிக் பிலீவ் உடைஞ்சிரும், சீக்கிரமா உடைஞ்சிருங்க, சீக்கிரமா உடைஞ்சிரும். சங்கீதம் 132:1 வாசித்தீங்களா? தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவம், தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவங்களையும். எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவனுக்கு ஒரு பிரசன்னத்தை பூமியில நிலைநாட்டணும், ஸ்தாபிக்கணும்னு நினைச்சானோ அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுங்க. தாவீது இளம் வாலிபனாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே தேவனை குறித்து கேட்ட சில கேள்விகள் காரியங்களினால், அவன் கேட்ட காரியங்களினால், சத்தியத்தினாலே தாவீது சத்தியத்தில் ஆண்டவர் மேல் உள்ள பற்றுதலிலும் ஊன்றி இருக்கிறாங்க. இளம் பிராயம் இருக்கும் பொழுது, when David was a young teenager, listen teenagers, வாலிப பிள்ளைகளை கேளுங்க. அவன் வாலிப வயசுல இருக்கும்போது ஆண்டவர் மேல அவனுக்கு அவ்வளவு ஒரு அனாதி பெரிய தாகங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும் வீட்டுக்கு போகும்பொழுது, ஈசாய் வீட்டுக்கு பெரிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வரா. பர்சனாலிட்டி நல்லா இருக்கு, நல்ல உயரமா இருக்கிற, ஒத்தரமா வா, முதல் பிள்ளை எளியா வரா, இவனாதான் இருக்கும் ஆண்டவரே, இவன் நல்லா இருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, டேய் அவன் எவனுமே இல்லடா, ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிடுறா, ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிடுறா. நீ முகத்தை பார்க்கிறாய், தேவரோ. ஆமென். ஹalleluya. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நினைக்கிற 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்து நிறைவேற்றினான். எங்க நல்ல கவனிங்க, தாவீது நிறைய சொதப்பினான்.
நிறைய வாழ்க்கையில சொதப்பல் இருந்தது, நிறைய போராட்டங்கள் இருந்தது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புக்கு தாவீது என்னெல்லாம் சொதப்பனானா தூக்கி உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க சொதப்பனதெல்லாம் 2 புக்கு போட்டு 1 காலேப்பு 2 காலேப்பு அப்படின்னு போட்டு ஆண்டவர் உங்களை காமிச்சாருன்னா எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் தாவீதை எக்ஸ்போஸ் பண்றாருங்க. ஆனா எங்க தெரியுமா ஒரே ஒரு விஷயத்துல அவன் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சான், ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும், அந்த வாஞ்ச, அந்த தாகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய வாழ்நாட்டில் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவன் முடித்தான். He fulfilled all the desires of God. It is not about நீ உன் வாழ்க்கையில இருக்கிற உன் கனவை வாழ்ந்து முடிக்கிறதுக்காக நீ அழைக்கப்படல, இந்த உலகத்துல உண்டாக்கப்படல. தேவனுடைய கனவையும் தரிசனத்தையும் அவருடைய பாரத்தையும் நீ நிறைவேற்றி தேவ பிரசன்னத்தை பூமியிலே ஸ்தாபிக்கவும் தான் நீ வந்திருக்கிறாயே தவிர வேற ஒன்றுக்கும் இல்லை. அதனால தாவீதுக்கு பயங்கர உபத்திரவம். தாவீது யுத்தம் நடக்கும் பொழுது எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க. கோலியாத் தினந்தோறும் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான். தாவீது மாத்திரம் போய் அது கேட்ட உடனே தாவீதால கம்முன்னு இருக்க முடியலங்க. பயங்கர வைராக்கியம். சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் யார்? எரிச்சல், வைராக்கியம் பற்றி எரிகிறது. ஒரு முறை சிங்கம் என்னிடத்தில் வந்தது, முறியடித்தேன். ஒரு முறை கரடி என்னிடத்தில் வந்தது, முறியடித்தேன். கோலியாத்தினாடா, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த சத்தியம் புரிஞ்சதுங்க. இஸ்ரவேலருக்கு ஒருத்தனுக்கு இந்த சத்தியம் தெரியல. ஏன்? சவுலுக்கே தெரியலங்க. சவுலு தான் தரிசனத்தையும் தான் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். தாவீது இங்க கர்த்தருடைய, அதனால தான் ஆண்டவர் சவுலை தூக்கி பரட்டி போட்டு தாவீதை கொண்டு வந்து உள்ள வச்சார். என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், அவர் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ராமே சொல்லுங்களேன். அதனாலதான் எல்லாம் அந்த சேனைகள் எல்லாம், இஸ்ரவேல் சேனைகள் எல்லாம் வாயடைச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தானுங்க, பயந்து போய். தாவீதை மட்டும் கர்த்தர் எழுப்புனா. ஏன்னா உள்ள வாஞ்ச ஆண்டவர் யாருன்னு தெரியும் தாவீதுக்கு. தேவ பிரசன்னத்தை தேடுகிறவன், ஓடுகிறவன், தேவ பிரசன்னத்துக்கு காத்திருக்கிறவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயரே சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களை கர்த்தர் எம்பவர் பண்ணுவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஆளு கோலியாத்தை தூக்குனாங்க. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ரபாலா ஷகதலபா. அன்னைக்கு ஆஞ்சதுங்க தாவீது வாழ்க்கையில சூனியமோ மறுதலிப்போ 3000 பேர் அவனை கொல்றதுக்காக ஓடி ஓடி அவனை அழிக்கிறாங்க. ஒரே எண்ணம் அவனுக்கு, எருசலேமில் தேவ ஆலயத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆமென். வாசிப்போம் ஒரு சில வசனங்களை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:16-36 அந்த வசனம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களையும் அவனுக்கு நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணின பொழுது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில். நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். தாவீது ராஜாவாயிட்டான். இப்போ சவுலு கிட்ட தப்பிச்சிட்டான். சவுல் அதிகாரத்தில் செத்து போயிட்டான். ராஜாவாயிட்டான். அரண்மனை வாழ்க்கை, ரிட்டையர்மெண்ட், செட்டில்ட் ஆயிட்டான். He is the king. David is not only the king of Judah, David is king of Israel. இஸ்ரவேலுடைய ராஜா, the most powerful king, the invincible king, powerful kingங்க. அரண்மனையில உட்கார்ந்து கொண்டிருக்கையில அடுத்த வசனம் வாசிங்க. ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி பாரும், கேதுரு மரங்களாலும் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றார். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே. நீ நல்லா லைஃப்ல செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது எவனுமே கர்த்தருக்காக இது நல்லா ஆயிட்டான், ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு. பல வீடுகள், பல எல்லாமே இருக்குது, ஆசீர்வாதங்கள், பணம் மேல இருக்குது, எல்லாம் இருக்குது எனக்கு அப்படின்னு ராஜாங்கத்தில் உட்காரும் பொழுது அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கையில அவன் தேவனை தேடினாங்க. தாவீது ஆட்டு மந்தையாக தேய்த்து கொண்டிருந்த பொழுது வேதம் சொன்னான், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு. அந்த சின்ன இளம் பிராயத்திலேயே
பிரசன்னம் 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 பிரசன்னம். Lord, ஆண்டவருடைய அந்த ஹார்ட்ஸ் டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணும். இதோ மனுஷர்கள் நடுவில் தேவன் வாசம் செய்கிறாரே என்ற சத்தியம் தாவீதுக்கு அந்த சின்ன பையனா இருக்கும் போதே உள்ள இருந்துச்சுங்க. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உடைய இருதயத்தின் உடன்படிக்கையில் உள்ளபடியெல்லாம் செய்யும். 4ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே, சொல்லுங்க பார்க்கலாம், அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உங்க கூட உலாவினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் உலாவி வந்து எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை கேட்டதுண்டா, சொன்னதுண்டா? ஏய், நான் கேட்கவே இல்லையடா, நான் சொல்லவே இல்லையடா. வா, சில விஷயத்தெல்லாம் சொல்லாமே ஆண்டவருக்கு செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆண்டு எத்தனை பேர் அப்படி நீங்க இருக்க போறீங்க நான் பார்க்க போறேன். ஆமென். நீங்கள் என்னையும் பார்க்க போகிறீர்கள், நான் உங்களையும். நான் சொன்னதுண்டா, ஆண்டவர் பேசுறாரு தாவீதோட. வா, ஹல்லேலூயா. நான் கேட்கலையப்பா வீடு. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்ன அழகா இருக்கு பாருங்க, என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற ஜனங்களுக்கு, 8வது வசனத்தை வாசிக்கிற, அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி துதிக்கிறவனை ஆண்டவர் ஆட்டு மேய்க்கிறவனை இடத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் உன் வாழ்க்கையில். எனக்கு அந்த வாஞ்சம் உள்ளத்துல வருதோ, அன்னைக்கு நீ ஆட்டு மேய்க்கிறத விட்டுற, ஆண்டவனை தூக்கி அரண்மனையில் அதிபதியாக ஆட்டு மேய்க்கிறவனை அதிபதி ஆக்குகிறவர் என் ஆண்டவர். உன் இருதயத்தில் அந்த வாஞ்ச, தேவ பிரசன்னத்தின் மேல அந்த தாகம், அந்த கொந்தளிப்பு, அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்க, உன்னை தூக்குறேன்டா. நீ ஆட்டு மேய்ச்சந்தா இருந்த, ஆனா என் தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லி அமிச்சண்டா உன்னை தூக்க சொன்ன. நீ ஆடு மேய்க்கும் போது, I picked you when you were in the pen of your sheep. I picked you out and made you the king. ஆனா மேல உட்கார்ந்தோம் என்ன மறக்கல பாரு. நீ காலை ஆட்டிக்கிட்டு 10 பேர் இந்த பக்கமோ 10 பேர் இந்த பக்கம் எனக்கு ஒத்தாசை செய்து கொண்டு உணவு நேரத்திற்கு ராஜ போஜனம், குதிரை ஓட்டம். இது பெரிய விஷயம் இல்லடா. என் ஆண்டவருக்கு வாசஸ்தலத்தை கட்டணும், என் ஆண்டவருக்கு வாசஸ்தலத்தை கட்டணும். நீ போன எவ்விடத்திலும் முன்னோட இருந்து, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உன் சத்துருக்களை எல்லாம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு ஆண்டவர் உண்டாக்குவாரு. பூமியில் உள்ள பெரியோர்களில் ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணுவார். ஆமென். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்டு நாள் வரையில் நடந்தது போலவும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். பாருங்களேன், இப்போதும் கர்த்தர் உன் வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு. நீ என்னடா எனக்கு வீடு கட்டுறது? டேய், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. தாவீதே, உனக்கு நான் கட்டறேன்டா வீடு. I will establish your house forever. I will establish your house forever, David. Can you be those rare Davids? அந்த ரொம்ப விசித்திரமான வினோதமான ஒரே தாவீதா நீங்க இருங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கர்த்தருடைய பிரயாசம் இருதா. கலிபோர்னியால பாத்தீங்களா? கலிபோர்னியால பாத்தீங்களா? ஹாலிவுட் வீரர், ஹாலிவுட் உடைய டாப் ஸ்டார்ஸ், $1 million houses, $1 billion houses, the richest of the rich, homeless overnight. என் ஜனங்கள் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்களுக்கு க்ஷேமத்தை. கர்த்தர் வீட்டை கட்டாராகி கற்றவன் பிரயாசம் விருதா. ஆமென். கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவன் பிரயாசம்
ஓ ராபா லாபா ஷேகே. கடைசி காலத்துல வந்துட்டீங்க. அங்கங்க ஆண்டவர் தூக்கி பெரட்டி the who's and who of the world, உலகத்திலே நான் தான்டா அப்படின்னு ஹெலிகாப்டரை வீட்டுல இறக்கி தூக்குறவன் ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். ஆமே, ஒண்ணும் பண்ண முடியல. இயற்கையின் சீற்றத்திற்கு நேராக nothing. இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் மூலம் பற்றி எரியும். அவர் குமாரனை உங்கள் மீது கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழிந்து போகாதபடி அவருக்கு முத்தம் செய்யுங்கள். பணிந்து குனிந்து சர்ச்சில் வந்த கீழே ஊழ்ந்து ஆராதிக்கணும், பணிந்து ஆராதிக்கணும். ஆமே, ராஜாதி ராஜா அப்படிதாங்க தாவீது அவுத்து போட்டு ஆடினா. அவுத்து போட்டு ஆடல, ஆனா வெள்ளிய வஸ்திரத்தை தரித்து அப்படி ஆண்டானாங்க. கேர்ஃபுல். சில நேரத்தில் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்க? பிலிஸ்தனுடைய அந்த அந்த ஒண்டியில என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை பெட்டி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. முதல்ல ஆண்ட மாதிரி எடுத்துட கூடாது. உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணோம்? சுமக்கணும். உலகத்தையும் பரிசுத்தத்தையும் கலக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அது வேணாம். ஒன்னு இப்படியாவது இரு. ஆண்ட சொல்ல ஒன்னு அனலா இரு, உனக்குள்ள நடுவில் இருக்காது இல்ல, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உலகமும் எனக்கு வேணும். சில அந்த பாரம்பரியங்களை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த பாரம்பரியம் அந்த வேணாம். ஒன்னு அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம். அதனாலதான் ஆண்டவர் போட்டாரு ஒரு போடு. அதுக்கு பிறகு 6 அடிக்கு பலி செலுத்தி ரத்த பலி செலுத்தி தகன பலி செலுத்தி ஆண்டவர் அதை பட்சித்து கொண்டு வராங்க. 3 மாசம் பயம், உள்ள கொண்டு வரதுக்கே பயம். 3 மாசம் ஓபேத் ஏதோம் வீட்டுல கொண்டு போய் வைக்கிறான். ஆண்டவர் ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இவனால முடியல. ஐயோ, கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அங்க வச்சிட்டமே, தாவீதை நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும். ராஜாவான முதல் வேலையை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க தாவீது. அதனால தாவீது ஆண்டவர் கூடாரமாகிய தாவீது. ராமே சொல்லுங்களேன். என் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நல்ல ஒரு ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக தானே எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தாவீது. அதனால என் பிள்ளைய உன் பிள்ளையாக்க போறேன் சொல்றாரு. யெகோவா தேவன் சொல்றாரு. எல் ஷடாய், எலோஹிம், அடோனாய், சர்வ வல்லவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைய உன் பிள்ளையாக்க போறேன். என் பிள்ளை என்ன தெரியுமா கூடுவாங்க? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. பிரசன்னத்தை தேடுகிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஆண்டு சொல்றாரு, என் பிள்ளைய உன் பிள்ளையாக்க போறேன். Oh, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. எங்கள் மத்தியில் உலாவ் அப்படியே எழுந்து நிற்போமா? எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனுஷர்கள் சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை
எங்களோடு இன்று வாசம். எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சங்கீதம் 69:7 தாவீது இப்படி சொல்றான், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சையை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரர் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் ஒரு காலமும் பொய்யாகாது என்று இதை நான் வாசிக்கும் பொழுது அறிந்து கொண்டேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. தாவீது சொல்றான், உங்க வீட்டை குறித்து, உங்க பிரசன்னத்தை குறித்து, உடன்படிக்கை குறித்து நான் வைராக்கியமா இருந்ததுனால என்னை எல்லாரும் என்ன பண்ணாங்க? பட்சித்தார்கள். people ate me, people ate into me. எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாரும். ஏன்னா எதனால? வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். அதனாலதான் சாலமோன் சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்றான், தாவீதினுடைய சகல உபத்திரவங்களையும் கர்த்தர் என்ன பண்ணோம்? நினைத்தருளும். ஆமென். ஆண்டவனுடைய உபத்திரவத்தை நினைக்காம இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன கஷ்டத்துல வந்திருக்கீங்க, அந்த பாடுல வந்திருக்கீங்க. ஆண்டவருக்கு God knows. அதை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. உன் பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய தியாகங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு தேவனை தேடினாய். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, தியத்தரா சபைக்கு சொல்லும் பொழுது, பர்கமு சபைக்கு சொல்லும் பொழுது, சார்தீஸ் சபைக்கு சொல்லும் பொழுது, பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு குறை உண்டு உன் மீது. எபேசு சபைக்கு சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஒருவேளை அந்த அன்பிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தா இந்த ஆண்டு நம்ம சபை நிலைத்திருக்கிறது. இதுதான் நம்முடைய கருபொருளே. நாங்கள் உங்களிலும் நீங்கள் என்னிலும். நம்ம வெளியில போய் செய்யற ஊழியெல்லாம் ரெண்டாவது தாங்க. முதல்ல தேவனுக்கு செய்ய போற ஊழியம் தான் இந்த ஆண்டு அதிகமா இருக்க போகுது. இங்க அதிகமா ஆண்டவர் ஆராதிக்க போறீங்க. இங்க அதிகமான இசையமைப்பாளர்கள் அத்தருக்கு நம்ம புது பாட்டை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணினார்கள். ஏன் மத்தவங்க பாடின பாட்டெல்லாம் பாடணும்? நம்ம சபையிலே பாடகர் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்க சபையில எழுப்புங்கப்பா. இந்த ஆண்டிலே உம்மை குறித்து தரிசனமும் தாகமும் பாரமும் நிறைந்தவர்களாய், தேவனை மையப்படுத்தி உம்மை துதித்து ஆராதிக்கிறவர்களாய், எங்களை குறித்து அல்லப்பா, உம்மை குறித்தப்பா, உம்முடைய மகிமையை, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவே. உங்க நாம இங்க மகிமைப்படும் பொழுது, நீர் மனுஷகுமாரன் எங்க உயர்த்தப்படும் பொழுது, நீர் தம்முடைய பிள்ளைகளை தமது பக்கமாக நீங்க இழுத்துக் கொள்ளுவீர்களப்பா. என்ன இழுத்துக் கொள்ளும். அப்பொழுது ஓடி வருவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், உமது அன்பில் களி கூறுவேன். அப்பா, உம்முடைய அன்பில் களி கூற, உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை உயர்த்தும் பொழுது கர்த்தர் காரியங்களை நீர் நிலைப்படுத்துவீர், நீர் கட்டுவீர், நீர் ஸ்தாபிப்பீர், நீர் விளைய செய்வீர், ஏழைகளை நீர் திருப்தியாக்குவீர், அவருடைய ஆகாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீர். இனி உன்னிடத்தில் தரித்திரர் இருப்பதில்லை. நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீயோ கீழாகாமல் மேலாவாய், நீயோ வாலாகாமல் தலையாவாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ நகரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தமது பிள்ளைகள் மீது கூறி ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி, 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 நன்றி. உமக்கு ஏற்ற உகந்த தகன பலிகளையும் சுகந்த வாசனையான நற்கந்தங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் எல்லா விதமான பலிகளையும் செலுத்தி உம்மை துதித்து ரட்சிப்பை உடத்தி உம்முடைய ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு உம்முடைய மகிமையினால் மூடப்பட்டு உம்மை மகிமைப்படுத்துகிற சபையார் எங்கள் சபை எப்படி இருக்கம்பா. ஓ, நிர்வாசம் பண்ணும் ஸ்தலமாகட்டும். ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஓ தேவ பிரசன்ன
வேற ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே எங்களுக்கு. உங்க பிரசன்னம் மாத்திரம் வந்திடுதே. தேவ மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடு. கட்டுகள் உடைத்தம்பா. ஓ ராபாதி கலபா. ஓ தரித்திரம் நீங்கட்டும். தரித்திரம் உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால. கடன் பிசாசை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. நீ பூத்து குலுங்கும் காலம் வரும். நீ காய்த்து கனி கொடுப்பாய். நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். ஒன்று மாத்திரம் செய்கிறோம். நிலைத்திருக்கிறோம் அப்பா. நிலைத்திருக்கிறோம் அப்பா. நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். That's the key. God, we want to harbor your presence. உங்க பிரசன்னத்தை அப்படியே தாபரிக்கணும். உங்க பிரசன்னம் எங்க வீட்டுல தாபரிக்கட்டும். எங்க ஆலயத்துல தாபரிக்கட்டும். நாங்க எங்க போனாலும் எங்களோடு உலாவுகிற உடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை கவர்ந்து கொள்ளட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை கவர்ந்து கொள்ளட்டும். Lord, bring them into the bubble of your presence. Capsulate them in your presence. Captivate their hearts. அவர்கள் இருதயங்களிலே நீர் மாறாத பற்றுடையவரா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆழமாய் தேடும்படியாக இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை அனுக்கிரகம் தாங்கப்பா. வெறுமை வறட்சி நீங்கட்டும். பசுமையும் ஆண்டவரே அப்பா புஷ்டியுமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பார்கள். கேதுரு மரங்களைப் போல இருப்பார்கள் என்ற வார்த்தைப்படியெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய திருப்பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறும் பொழுது நீர் எங்களுக்காக மரித்தது வீண் அல்ல. நீர் எங்களுக்காக இந்த பூமியில வந்தது வீண் அல்ல அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உம்முடைய வாசஸ்தலத்தை நாங்கள் ஏற்படுத்தவும் கர்த்தர் எங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீர். எங்களை நீர் பயன்படுத்துவீராகப்பா. கர்த்தர் தாமே எங்களோடு கூட இடைப்படும் பேசும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் நம்முடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். தொடர்ந்து நடக்க போகிறதான ஞானஸ்நான ஆராதனையில் முடிந்தால் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.